உலகத்தில் உள்ள உறவுகள் எல்லாம் எதையோ இங்கு எதிர்பார்க்கும். அனைத்திலும் உயர்ந்த தந்தையின் மனமோ அன்பு ஒன்றையே எதிர்பார்க்கும். அன்பை தந்திடும் நல் உள்ளமே ஆண்டவர் வாழும் நல் இல்லமே. உலகம் முழுவதும் எதிர்த்து நின்றாலும் சிவனின் துணையே போதுமே. ஓம் சாந்தி. 31/7/2025 காலை முரளி. ஓம் சாந்தி. பாப் தாதா, மதுவனம். சாராம்சம். இனிய குழந்தைகளே, அதிகாலையில் விழித்தெழுந்து மிகுந்த அன்புடன் கூறுங்கள், பாபா காலை வணக்கம். இந்த நினைவினூடாகவே நீங்கள் சதோபிரதான் ஆகுவீர்கள். கேள்வி: மிகச் சரியான நினைவினால் தந்தையிடமிருந்து மின்னோட்டத்தை பெறுவதற்கு உங்களிடம் அவசியம் இருக்க வேண்டிய பிரதானமான நற்குணங்கள் என்ன? பதில்: மிகுந்த பொறுமையுடன், உங்களை ஓர் ஆத்மாவாக கருதுவதுடன், புரிந்துணர்வையும் முதிர்ச்சியையும் கொண்டிருந்து தந்தையை நினைவு செய்யுங்கள். நீங்கள் தந்தையிடம் இருந்து ஒரு மின்னோட்டத்தை பெறுவதுடன் ஆத்மா தொடர்ந்தும் சதோபிரதான் ஆகுவார். நீங்கள் முட்களிலிருந்து மலர்களாக மாறி தொடர்ந்தும் தெய்வீக குணங்களை வளர்த்து கொள்வீர்கள். ஓம் சாந்தி. தாரணைக்கான சாராம்சம். 1. தந்தையிடமிருந்து இயல்பாகவே மின்னோட்டத்தை பெறுவதற்கு மிகுந்த அன்புடன் தந்தையை நினைவு செய்யுங்கள். இந்த நினைவு மட்டுமே உங்களை ஆரோக்கியமானவர்கள் ஆக்கும். மின்னோட்டத்தை பெறுவதன் மூலம் உங்களின் ஆயுட்காலம் அதிகரிக்கும். நினைவின் மூலம் மட்டுமே நீங்கள் தந்தையிடம் இருந்து தேடும் விளக்கை பெறுவீர்கள். 2. தவறுகள் செய்வதையும் கவனயீனமாக இருப்பதையும் நிறுத்துங்கள். ஒரு சுயதர்சன சக்கரதாரியாகவும் வெளிச்ச வீடாகவும் ஆகுங்கள். இதன் மூலம் மட்டுமே நீங்கள் ஞான கடலாகவும் ஓர் அரசன் அல்லது அரசியாக உலகையே ஆள்பவராகவும் ஆகுவீர்கள். ஆசீர்வாதம். நீங்கள் சதா சந்தோஷ பொக்கிஷ களஞ்சியத்தால் நிரம்பியவராகி சதா எல்லோருக்கும் நல்ல செய்தியை வழங்குவீர்களாக. சந்தோஷ பொக்கிஷங்களால் நிரம்பியிருக்கும் ஒரு பொக்கிஷ களஞ்சியமாக நீங்கள் இருக்கும் ரூபத்தை உங்களின் முன்னால் சதா வைத்திருங்கள். நீங்கள் பெற்றுள்ள எண்ணற்ற அழியாத பொக்கிஷங்களை உணர்ந்தவராக இருங்கள். இந்த பொக்கிஷங்களின் விழிப்புணர்வை பேணுவதன் மூலம் நீங்கள் சந்தோஷத்தை அனுபவம் செய்வீர்கள். எங்கே சந்தோஷம் உள்ளதோ துன்பங்கள் எல்லாமே எல்லா வேளைக்குமாக அகற்றப்படுகின்றது. பொக்கிஷங்களின் விழிப்புணர்வை பேணுவதன் மூலம் ஒரு ஆத்மா சக்திசாலியாகி வீணானவை அனைத்தையும் முடித்து விடுகின்றார். நிரம்பியிருக்கும் ஓர் ஆத்மா ஒருபோதும் எவ்விதமான தளம்பலையும் கொண்டிருக்க மாட்டார். இத்தகையதோர் ஆத்மா சந்தோஷமாக இருப்பதுடன் மற்றவர்களுக்கும் நல்ல செய்திகளையே கொடுப்பார். ஸ்லோகம். தகுதியானவராகவும் திறமையுள்ளவராகவும் ஆகுவதற்கு கர்மத்திற்கும் யோகத்திற்கும் இடையில் ஒரு சமநிலையை பேணுங்கள். அவ்யக்த சமிக்ஞை. எண்ணங்களின் சக்தியை சேமித்து மேன்மையான சேவைக்கு கருவியாகுங்கள். நீங்கள் வார்த்தைகளால் சேவை செய்யும் போது உங்களின் நேரத்தையும் செல்வத்தையும் பயன்படுத்துகிறீர்கள். உங்களுக்குள் ஏதாவது குழப்பமும் இருக்கும். அத்துடன் நீங்கள் களைப்படைகின்றீர்கள். எவ்வாறாயினும் உங்களின் மேன்மையான எண்ணங்களால் சேவை செய்யும் போது அவை அனைத்தும் பாதுகாக்கப்படும். அதனால்
உங்களின் எண்ணங்களின் சக்தியை அதிகரியுங்கள். திட சங்கற்பம் நிறைந்த எண்ணங்களை கொண்டிருங்கள். அப்போது வெளிப்படுத்தல் விரைவில் இடம்பெறும். ஓம் சாந்தி. நன்றிகள் பாபா.